ஸோ இந்த பி தொகுதி தனிமங்கள் 13லேருந்து 18 வர தொகுதியில் உலோகங்கள் இருக்குது, அலோகங்கள் இருக்குது, உலோக போலிகளும் இருக்குது. இதில் முக்கியமான நிறைய ஒன் வேர்ட் கொஷின்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பாருங்கள், அலுமினியம், அந்த அலுமினியம் ஆக்சிஜன், அதுக்கு முன்னால் ஆக்சிஜன் வந்து எந்த தொகுதியில் காணப்படுறது? பி தொகுதியில். ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழவே முடியாது. இதுலேருந்து நான் வாசிக்கிறேன். முக்கியமான தனிமம் இந்த பி தொகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஆக்சிஜன் இல்லாமல் நாம் உயிர் வாழ்வதை கூட கற்பனை செய்யக்கூடிய இயலாது. மிக அதிக அளவில் காணப்படும் அலுமினியம் இந்த தொகுதியை சார்ந்தது தான். அலுமினியம் எதுக்கெல்லாம் பயன்படுது? உலோக கலவை. அந்த உலோக கலவையில் வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அலுமினியம் இந்த ஏரோப்ளேன் பார்ட்ஸ் செய்யலாம், வீட்டு உபயோக பாத்திரங்கள் செய்யலாம். பாருங்கள், வீட்டு உபயோக பாத்திரங்கள், விமான பாகங்கள் அது செய்யலாம். அது மாதிரி சிலிக்கான், ஜெர்மானியம், இது ரெண்டும் உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு. சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற தனிமங்களின் குறைக்கடத்தும் பண்பானது நவீன மின் அணுவியல் துறையில் பயன்படுது. சிலிக்கான் சிப் சொல்கிறோம்ல, நம்ம நவீன மின்னணு துறையில் எது பயன்படுது? சிலிக்கான், ஜெர்மானியம். அடுத்தது இந்த மாதிரி முக்கியமான தனிமங்கள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த பி தொகுதி தனிமங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு இதை ரீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒன் வேர்டு கேட்கலாம். இந்த சிலிக்கான், ஜெர்மானியம் எதில் பயன்படுது அப்படின்னு சொல்லி ஒன் வேர்டு கேட்கலாம், அதுக்காக நடத்தினேன். ஸோ முக்கியமான ஒரு தொகுதி பி தொகுதி அப்படிங்கிறது தான் இந்த இது பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பும் ஆக்சிஜனேற்ற நிலை. இதில் ஃபர்ஸ்ட் லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புக் வச்சுக்கோங்க, பக்கத்தில் புக் வச்சுக்கோங்க, நோட் வச்சுக்கோங்க. பி தொகுதி தனிமங்களுக்கு எலக்ட்ரான் அமைப்பு என்னது? NS2NP126 அண்டர்லைன் பண்ணிக்கோ. NS2NP126 என்னும் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பெற்றுள்ளது. நான் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். போரானுக்கு அணியன் எழுத சொன்னாலும் ஏற்கனவே போரானுக்கு 5 எப்படி எழுதுவீங்க? 1s2 2s2 2p1 எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 2p1. அதில் கடைசி 2 கூடு தான் இணைதிறன் கூடு. 1s2 விட்டுருங்க, அப்போ 2s2 2p1 வருமா? அதனால தான் அதுக்கு அடுத்து அது கீழே உள்ள போரானு கீழே உள்ள தனிமம் அதுக்கு எழுதி பார்த்தீங்கன்னா 3s2 3p1 முடியும். 3s2 3p1. அதனால தான் இங்கே என்ன வச்சுருக்காங்க? அந்த கடைசி கூட வச்சு சொல்கிறதுனால NS2, அதாவது முந்தின கூட வந்து NS2, அடுத்து NP1. போரான் தொகுதி ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா NP1ல் முடியும். கார்பன் தொகுதி எடுத்தீங்கன்னா NP2ல் முடியும். நம்ம இப்போ டோட்டலாக தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக பி தொகுதின்னு கேட்டால் NS2 NP எதில் இருந்திருக்கலாம்? 1ல் முடியலாம், 2ல் முடியலாம், 3ல் முடியலாம், 4ல் முடியலாம், 5ல் முடியலாம், 6ல் முடியலாம். அதனால தான் NS2 NP126. 1 - 6 கிடையாது, NP126. NPயோட மீனிங், அந்த 126 மீனிங் என்னது? 1ல் முடியலாம், 2ல் முடியலாம், 3ல் முடியலாம், 4ல் முடியலாம், 5ல் முடியலாம், 6ல் முடியலாம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 18ஆம் தொகுதி, கடைசி தொகுதி இருக்குல்ல, அந்த 18ஆம் தொகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மந்த வாயுக்கள் சொல்லுவாங்க. அந்த மந்த வாயுக்களில் தான் பி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ல் முடியும். இப்போ நியான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அந்த நியானுக்கு அணு எண் வந்து 10. எழுதி பாருங்க. 1s2 2s2 2p6. 1s2 2s2 2p6 முடியுதா? அது மாதிரி நியானுக்கு அப்புறம் ஆர்கான் வரும். அதை எழுதி பார்த்தா 3s2 3p6 முடியும். அப்போ அந்த மந்த வாயுக்களுக்கு ஃபுல்லாக என்ன இருக்குது? முழுவதும் நிரம்பிய பி ஆர்பிட்டால்கள். பி ஆர்பிட்டால்னு எத்தனை எலக்ட்ரான் போடலாம்? திரும்ப ஒரு ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்மளுக்கு 4 ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் உள்ளே போட முடியும்? 2. பி ஆர்பிட்டாலில் 6, டியில் 10, எஃப்ல 14. அப்போ பி ஆர்பிட்டால் முழுமையாக நிரப்பப்பட்ட அந்த தனிமங்கள் இதெல்லாம் மந்த வாயுக்கள். கடைசி 18ஆவது தொகுதியில் உள்ளது எல்லாமே பி ஆர்பிட்டாலில் முழுவதுமாக நிரம்பிய பி ஆர்பிட்டால் உடையது. அதனால அதோட நிலைப்புத்தன்மை ரொம்ப கம்மி. அதிக நிலைப்புத்தன்மை. அதாவது பி ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கனால அதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கவும் முடியாது, அது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனால் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், வினைதிறன் கம்மியாக இருக்கும். குறைந்தபட்ச நிலைப்புத்தன்மை அதிகம், குறைந்தபட்ச வினைத்திறன். அதனால் பி தொகுதி தனிமங்கள் மாறுபட்ட ஆக்சிஜன் நிலையை காட்டுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலஜன்கள், அதாவது மந்த வாயுக்களுக்கு முந்தின உள்ள தொகுதி வந்து ஹாலஜன்கள். அந்த ஹாலஜன்கள் எதில் முடியும்னு சொன்னால், எப்படி மந்த வாயுக்கள் வந்து 6ல் முடியுதோ, ஹாலஜனில் ஃபஸ்ட்டு யாருன்னு சொன்னால் ஃப்ளூரினுக்கு 9. எழுதி பாருங்கள். 1s2 2s2 2p5. 1s2 2s2 2p5. 5ன்னு முடிகிறதுனால நிலைப்புத்தன்மையை பெறுறதுக்காக லாஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக கடன் வாங்கிக்கணும். அதாவது P6ன்னு இருந்தால் முழுவதும் நிரப்பப்பட்ட
லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம். முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா அந்த தனிமங்கள் நிலைப்புத்தன்மை உடையது. நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக இந்த ஹாலஜன்கள் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொடும். ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு முழுது நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்புடைய ஹாலைடு அயன்களை உருவாக்கும் திறனுடையது. அதனால ஒரு எலக்ட்ரானை ஏற்றா அங்கே -1. ஒரு எலக்ட்ரானை ஏற்றா, அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா ப்ளஸ், ஏற்றா -1. அதனால ஹாலஜனுக்கு என்ன ஆக்சிஜனேற்ற நிலை? -1 ஆக்சிஜனேற்ற நிலை. -1 ஆக்சிஜனேற்ற நிலை. அதே மாதிரி நிக்டோஜன், சால்கோஜன் அடுத்ததுல படிப்போம். நிக்டோஜன்னா என்ன, சால்கோஜன். இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு, 2 மார்க் கொஸ்டின். ஹாலஜன்கள் ஏன் -1 ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளன? பொதுவாக ஹாலஜன்கள் ஏன் -1 ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளன கேட்டால் இதுதான் ஆன்சர். ஏன்னா அவனுடைய கடைசி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால், அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 5. ஸோ நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக என்ன செய்யுது? ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக ஏற்றுக்கொள்றதுனால அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை என்ன ஆயிருது? பொதுவாக -1. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. 13வது தொகுதி. 13வது தொகுதி போரானில் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? அந்த போரானில் ஆரம்பிச்சதுக்கு பேர், அதுக்கு வந்து ஐகோசார்ஜன்கள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? போரானில் ஆரம்பிக்கிற அந்த தொகுதிக்கு பேர் ஐகோசார்ஜன்கள். அது மாதிரி அதுக்கு அடுத்து கார்பன். போரானுக்கு அப்புறம் கார்பனில் ஆரம்பிக்கிற அந்த தொகுதிக்கு உள்ள தொகுதிக்கு பேர் டெட்ராஜன்கள். என்ன பேர்? டெட்ராஜன்கள். அடுத்து உள்ள 15வது தொகுதிக்கு பேர் நிக்டோஜன்கள். அதாவது நைட்ரஜனில் ஆரம்பிக்கும் தொகுதி. எதில் ஆரம்பிக்கும்? நைட்ரஜன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 13வது தொகுதி போரானில் ஆரம்பிக்கும், 14வது தொகுதி கார்பனில் ஆரம்பிக்கும், 15வது தொகுதி நைட்ரஜனில் ஆரம்பிக்கும், 16 ஆக்சிஜனில் ஆரம்பிக்கும், 17 ஃப்ளூரின் ஹாலஜன், அதனால பேர் ஹாலஜன்கள். 16வது தொகுதிக்கு பேர் 16க்கு பேர் சால்கோஜன், 17க்கு பேர் ஹாலஜன், 18 பேர் என்ன பேர்? மந்தவாய். பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது 13வது தொகுதிக்கு இன்னொரு பேர் என்ன பேருமா? ஐகோசார்ஜன்கள். 14வது தொகுதிக்கு இன்னொரு பேர் டெட்ராஜன்கள். 15க்கு பேர் நிக்டோஜன்கள். 16க்கு பேர் சால்கோஜன். 17க்கு பேர் ஹாலஜன். இப்போ பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு கேட்டால் நம்ம எப்படி எழுதணும்? பி தொகுதிக்கு NS2 NP126 அப்படி எழுதணுமா? தனித்தனியே கேட்பாங்க. 13வது தொகுதிக்கு மட்டும் எப்படி வரும்? NS2 NP1. நான் எழுதி சொன்னால போரானுக்கு 5 எழுதி பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? 1s2 s2 p1. அது கீழே உள்ள எல்லா தனிமத்துக்கும் எப்படி முடியும்? NP1 தான் முடியும். 1 முடியும். ஸோ அதனால NS2 NP1. இதுக்கு மட்டும் தனிப்பட்ட விதமாக கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, ஐகோசார்ஜன்கள் அதாவது போரான் தொகுதியின் எலக்ட்ரான் அமைப்பு கேட்டால் எப்படி எழுதணும்? NS2 NP1. அதே மாதிரி டெட்ராஜனோட எலக்ட்ரான் அமைப்பு NS2 NP2. நிக்டோஜனுக்கு NS2 NP3. சால்கோஜனுக்கு NS2 NP4. ஹாலஜனுக்கு NS2 NP5. மந்தவாயுக்களுக்கு NS2 NP6. டோட்டலாக பி தொகுதி கேட்டால் NS2 NP126. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதிகபட்ச ஆக்சிடேட்டர். இந்த குரூப்புக்கு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா +3. அதாவது இதில் உள்ள எல்லா தனிமங்களும் 3 எலக்ட்ரானை இழக்கக்கூடியது. இதோட எல்லா தனிமங்களும் எதில் எத்தனை இழக்கக்கூடியது? 3 எலக்ட்ரான். அதனால +3. டெட்ராஜன்லாம் 4 எலக்ட்ரான் இழக்கக்கூடியது. அதனால +4. நிக்டோஜன்கள் 5 எலக்ட்ரான் இழக்கலாம், +5. சால்கோஜன்கள் 6 எலக்ட்ரான் இழக்கலாம், +6. இங்கே +7. இதுக்கு வந்து +8. மற்ற பிற ஆக்சிஜனேற்ற நிலைகள் கொடுத்துருக்காங்க. மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை உடையது பி தொகுதி. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து உலோக பண்பு. இந்த உலோக பண்பு எப்படி இருக்குது? அதாவது மேலிருந்து கீழே போகும்போது ஒரு தொகுதி எடுத்துகிட்டு சொன்னால் அதனுடைய உலோக பண்பு எப்படி இருக்குன்னு பார்க்க. உலோக பண்பு அப்படின்னா ஒரு தனிமம் வந்து எலக்ட்ரானை இழக்கணும். எலக்ட்ரானை இழந்தால் உலோக பண்பு, எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அலோக பண்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலோகத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தனிமம் ஃபர்ஸ்ட் லைனை பாருங்கள். ஒரு தனிமம் எலக்ட்ரான்களை இழந்து அதன் நேர அயனிகளை உருவாக்கும் திறனானது அத்தனிமத்திற்கு நேர்மின் தன்மை அல்ல உலோகத்தன்மை. உலோகத்தன்மை எப்போ கிடைக்கும்? ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அது என்ன தன்மை உடையது? உலோகத்தன்மை உடையது. இந்த உலோகத்தன்மையை பார்த்தோன்னு சொன்னால் பி தொகுதியில் இடதுபுறத்தின் கீழ்ப்பகுதியுள்ள தனிமங்கள் உலோகங்களாகவும் ஆனால் வலதுபுறத்தின் மேல்பகுதியுள்ள தனிமங்கள் அலோகங்களாகவும் காணப்படுகின்றன. 13ஆம் தொகுதியில் முதல் தனிமமான போரான் தவிர்த்து மற்ற தனிமங்கள் உலோக பண்புகளை பெற்றுள்ளன. போரான் மட்டும் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடைப்பட்ட பண்புகளை பெற்றுள்ள ஒரு உலோக போலியாகும். இல்லை முதல் தொகுதியில் கொடுத்துருக்காங்க. முதல் தொகுதியில் போரானுக்கு மட்டும் என்ன கிடையாது? உலோக பண்பு கிடையாது. அது கீழே உள்ள எல்லா தனிமங்களும் என்ன பண்புடையதான்? உலோக பண்புடையதான். 13ஆவது தொகுதியில் போரான் ஆரம்பிக்கும். போரான் மட்டும் என்ன பண்புடையது? உலோக போலி. அதாவது உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் இடைப்பட்ட பண்பு பெற்றிருக்கிறனால உலோக போலி. மற்ற போரானுக்கு கீழே உள்ள எல்லா தனிமங்களும் உலோக தனிமங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து 14 அடுத்த தொகுதி 14 உள்ள கார்பன். அதில் ஃபர்ஸ்ட் உள்ள கார்பன் வந்து அலோகம். முதல் தனிமம் வந்து அலோக தனிமம். சிலிக்கன் மற்றும் ஜெர்மானி. சிலிக்கன் ஜெர்மானி அது கீழே கார்பனுக்கு கீழே வரக்கூடிய சிலிக்கன் ஜெர்மானி உலோக போலி. அது மாதிரி தொகுதி 15ல் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது ரெண்டும் அலோகம். ஃபர்ஸ்ட் உள்ள நைட்ரஜனும் அது கீழே உள்ள பாஸ்பரஸும் அலோகம். ஆர்சனிக் ஆன்டிமனிலாம் உலோக போலி. அது மாதிரி தொகுதி 16ல் ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியம் அதெல்லாம் என்னது அலோகம். அதுக்கப்புறம் உள்ளது டெலூரியம்ங்கிறது உலோக போலி. 17 18ஆம் தொகுதியை சேர்ந்தவங்க. அது பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா 17 18 ஃபுல்லாகவே எல்லா தனிமமும் அலோகம்தான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெல்லாம் உலோகம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் போரானை தவிர மற்ற எல்லாம் உலோகம். அடுத்து 2வது குரூப்பில் கார்பன் சிலிக்கன் அலுமினியம் ஜெர்மானியம் தவிர மற்ற எல்லாம் உலோகம். கீழே மட்டும்தான் உலோகம் இருக்குது. கீழே உள்ளதில் மட்டும்தான் இருக்குது உலோகம் இருக்குது. சில அண்டர்லைன் ஒவ்வொன்றும் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கணும். எதில் அலோகம் எதில் உலோகம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு தொகுதியில் போரானை தவிர மற்ற எல்லாம் உலோகம். 2வது தொகுதியில் கார்பன் அலோகம் சிலிக்கானும் ஜெர்மானியம் உலோக போலி மற்றெல்லாம் உலோகம். 15ல் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ரெண்டும் அலோகம். ஆர்சனிக் ஆன்டிமனி உலோக போலி மற்றது கீழே உள்ளது உலோகம். 16ல் ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியெல்லாம் உலோகம். டெலூரியம் உலோக போலி அது கீழே உள்ளது உலோகம். 17 18ல் டோட்டலாக எல்லாமே என்னதான் அலோகம்தான். அப்போ உலோகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. உலோக போலியும் அலோகங்கள் நிறைய இருக்குது. உலோகங்கள் அந்த கடைசியில் 2 3 அதான் என்னது உலோகங்களாக காணப்படுது. இதுதான் உலோகத்தன்மை. அடுத்தது அயனியாக்கும் என்தால்பி. அயனியாக்கும் என்தால்பின்னா என்ன? நம்ம இப்போ ஆவர்த்தன பண்புகள் போன வருஷம் படிச்சிருக்கோம். ஒரு தனிமத்திலிருந்து எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல். ஒரு தனிமத்திலிருந்து எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல் என்னது? அயனியாக்கும் என்தால்பின்னு சொல்லி. ஸோ அந்த அயனியாக்கும் என்தால்பி எதை பொறுத்துனா அதில் பாருங்கள் 13ஆம் தொகுதியில் ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 13ஆம் தொகுதியில் போரானிலிருந்து அலுமினியத்துக்கு செல்லும்போது அயனியாக்கும் என்தால்பி குறைகிறது. மேலேருந்து கீழே போக போக என்ன செய்யணும்னா அயனியாக்கும் என்தால்பி குறையும். ஈஸியாக என்ன செய்யும்? எலக்ட்ரானை இழந்துடும். போரான் வந்து உலோக போலி மற்றெல்லாம் என்னது உலோகம். உலோகம் வந்து என்ன செய்யும்? ஈஸியாக எலக்ட்ரானை இழக்கும். எலக்ட்ரான் இழக்குன்னு சொன்னால் அயனியாக்கும் என்தால்பி கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிட்டு என்ன செய்யலாம்? ஈஸியாக எலக்ட்ரானை இழந்துடலாம். இப்போ போரானில் மேலிருந்து கீழே சில அயனியாக்கும் என்தால்பி குறைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு லைன் மட்டும் படித்தா போதும். கீழே செல்ல அயனியாக்கும் இதில் இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த தொகுதிகளில் மேலிருந்து கீழாக செல்ல அயனியாக்கும் என்தால்பி மதிப்புகள் குறைகின்றன. இந்த ஒன்றே போதும். பி தொகுதி தனிமங்களில் மேலிருந்து கீழே செல்ல அயனியாக்கும் என்தால்பி மதிப்புகள் குறைகின்றன. அதனால தான் கீழே உள்ளதுக்கெல்லாம் என்ன தன்மை இருக்குது? கடைசியில் உள்ள தனிமங்களுக்குலாம் என்ன தன்மை இருக்குது? உலோகத்தன்மை இருக்குது. உலோகத்தன்மையாக என்ன செய்யும்? ஈஸியாக எலக்ட்ரானை கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிட்டு ஈஸியாக எலக்ட்ரானை இழந்துடும். அதனால தான் மேலே உள்ள தனிமத்துக்கெல்லாம் அயனியாக்கும் என்தால்பி அதிகமாக இருக்கும். அதுலேருந்து எலக்ட்ரானை நீக்கினா ரொம்ப கஷ்டம். அதிக அளவு ஆற்றலை செலுத்தினா தான் எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். கீழே உள்ள உலோகத்துக்கு குறைவாக தான் செலுத்த முடியும். இதுதான் காரணம்.